வாசிக்கிறோம் அப்பா. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. உமக்கு ஆராதனை செய்ய உம்மிடத்துல நாங்கள் அப்பா தொழுது கொள்ள இந்த ஆலயத்தை சீக்கிரம் கட்டி முடிக்க என் தேவன் கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் அப்பா. தொடர்ந்து பெதஸ்தா வனாந்தர குடும்பத்தினுடைய அப்பா ஊழியக்காரரா சந்தோஷப்பாக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் இன்னும் பலப்படுத்துங்கப்பா. குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாற்றி அப்பா கவலைகள் எல்லாம் மாற்றி சந்தோஷமாய் மாற்றி தருமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெரட்ட பக்காய் சவுந்தர பக்காய் ஆல்பர்ட் குடும்பத்துக்காய் இன்னும் ஆண்டவரே லீலத்து குடும்பத்துக்காக இது ஆண்டவரே அமலக்கா குடும்பத்துக்காக சல்லக்கா குடும்பத்துக்காக இன்னும் ஆண்டவரே அதிசயன் குடும்பத்துக்காக அவர் இயேசுவின் குடும்பத்துக்காக இன்னும் ஆண்டவரே எங்க சகோதரர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றியோடு கூட சோத்திருக்கிறப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேலையில தாமஸ் அண்ணனுக்காக நன்றியோடு கூட சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க ஆண்டவரே. வார வாரம் ஆண்டவரை உற்சாகத்தோடு வந்து ஆராதிக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட வேலையில் அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் ஓட்டும் ஆட்டோவை நீர் ஆசீர்வதித்து அதுல எந்த ஆபத்து விபத்துகள் வராதபடி பாதுகாத்துக்கள் ஆண்டவரை. தொடர்ந்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வாத குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் பெதஸ்தா வனாந்தர சபையின் குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைங்க முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கு தேவையான தேவைகளை சந்திக்கும்படியா இனி வர நாட்களும் காலங்களை நீர் பொறுப்படுத்து ஆசிரியத்தை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. குறிப்பாக இந்த நாள்ல இந்த 10வது மாதம் முதல் ஓய்வு நாளுக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறப்பா. நாங்க வந்திருக்கிறோம் கொஞ்சம் பேர் ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படி ஆவிக்குள்ள உற்சாகப்படுத்தி வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து இந்த ஆராதனையில மீதம் இருக்கும் சங்கீத பகுதி துதி ஆராதனை இன்னும் ஆண்டவரை பிரசங்க பகுதி காணிக்கை பாடல் அறிவிப்புகள் கடைசி ஜபம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாத தரும்படியாய் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்புக்குருளே தியான பாடமாக சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 1 முதல் 15 முடிய நாம் யாவரும் எழுந்து நின்று வாசிப்போம். కీర్తనలు 35 1 నుంచి 15 వరకు మారి మారి వాసిపోం. మైకెత్తుకుంట సంగీతం 35 వచనం 1 முதல் 15 முடிய. 35వ కీర్తనలు 1 నుంచి 15 వచనం. యెహోవా నాతో వ్యాజ్యమాడు వారితో వ్యాజ్యమాడుము, నాతో పోరాడు వారితో పోరాడుము. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். ఈట దూసి నన్ను తరుము వారిని అడ్డగింపుము, నేనే నీ రక్షణ అని నాతో సెలవిమ్ము. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. యెహోవా దూత వారిని పారదోలును గాక, వారు గాలికి కొట్టుకొని పోవు పొట్టు వలె నుందురు గాక. அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. నన్ను పట్టుకొనవలనని వారు నిర్నిత్తముగా గుంటలో తమ వల నొడ్డిరి, నా ప్రాణము తీయవలనని నిర్నిత్తముగా గుంట త్రవ్విరి. அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது, அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. అప్పుడు యెహోవా యందు నేను హర్షించుదును, ఆయన రక్షణను బట్టి నేను సంతోషించుదును. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளியுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லுவோம். కూట సాక్షులు లేచుచున్నారు, నేనెరగని సంగతులను గురించి నన్ను అడుగుచున్నారు. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்மா திக்கற்று போக பண்ணுகிறார்கள். వారు వ్యాధితోనున్నప్పుడు గోనెపట్ట కట్టుకొంటిని, ఉపవాసము చేత నా ప్రాణమును ఆయాసపరచుకొంటిని, అయినను నా ప్రార్థన నా ఎదలోనికి తిరిగి వచ్చి ఉన్నది. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து கலைத்து நடந்தேன். నేను కూలి ఇండుట చూచి వారు సంతోషించి గుంపు కూడిరి, నీచులను నేనెరగని వారును నా మీదకి కూడి వచ్చి మానక నన్ను నిందించిరి. ఆమేన్ ఆమేన్.
கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, தாவீதின் சங்கீதம் என்று 35ஆம் சங்கீதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுவர்களோடு யுத்தம் பண்ணும். என்னோடு வழக்காடுகிறவர்கள், என்னோடு போர் செய்கிறவர்கள் அல்லது சண்டைக்கு வருகிறவர்கள், பிரச்சனையை உருவாக்குறவர்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், என்னை பல இக்கட்டுக்குள் தள்ளப்படுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நீர் வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடு நீர் யுத்தம் பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறார். 2ஆம் வசனம், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். கேடகம் பரிசு என்று சொன்னால், கேடகம் என்று சொன்னால் அவர்களை தற்காக்கிற காரியம், பரிசு என்று சொன்னால் அவர் எதிர்க்கிற காரியம். இந்த காரியிலிருந்து எனக்கு நீ ஒத்தாசையாக நீங்க நில்லும், நீங்க நின்னாதான் எனக்கு அது ஒத்தாசை என்று குறிப்பிடுகிறார். அடுத்த வார்த்தை, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அவர்கள் பல விதங்களில் எனக்கு துன்பப்படுத்துகிறார்கள், என்னை நோகடிக்கிறார்கள், என்னை கலகப்படுகிறார்கள், ஆனால் ரட்சிப்பு நீதான் என்று என் ஆத்துமாவுக்கு நீங்க சொல்லும். நீர் அந்த ரட்சிப்பு என்று சொன்னா என் ஆத்துமா பலப்படும் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அப்ப என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அநேக தாவீதினுடைய வாழ்க்கையில பல யுத்தங்கள், பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், அவனுடைய சொந்த குடும்பத்துல பல பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகள், எல்லாவற்றையும் அவன் சேர்ந்துதான் ஆண்டுடைய சமூகத்துல இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து மன்றாடுகிறான். ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த பிரச்சனையை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், ஆபத்துகள் நம்மை கலக்கடிக்கிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்மை துக்கப்படுத்துகிறது, துயரப்படுத்துகிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், அல்லது பலவீனங்கள், வியாதிகள், ஆபத்துகள் வந்தாலும் என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழும் என்று அந்த ஒரு மாபெரும் தைரியத்தோடு இந்த தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தைரியம் தாவீதுக்கு இருந்தபடியினாலே, அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடியினாலே, கர்த்தர் பேரில் ஒரு உறுதியான அடிப்படையில் அவன் வாழ்ந்தபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு அவன் சொல்லுகிறான். இன்னும் 10ஆம் வசனம், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளியுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அவர்தான் எல்லாவற்றுக்கும் தப்புவிக்கவர், அவர்தான் பாதுகாக்கிறவர், அவர்தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர்தான் இரக்கத்தை கொடுக்கிறவர். கடைசி 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் என்று அந்த நிந்தனைகளை குறித்து, அவர் பட்ட நிந்தனைகளை, கவலைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வருவது உண்டு. ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவராக, கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக, நம்முடைய ஆத்துமா மகிழ்ந்து களிக்கூற செய்கிறவராய் இருக்கிறபடியினால் எல்லாரும் கர்த்தரை நாம் சோசரிப்போம். அவர்தான் நமக்கு ஆறுதல், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய துருகம், அவர்தான் நம்முடைய அடக்கலம், அவர்தான் நம்முடைய கேடகம், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, எல்லாமே அவர்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆனா
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்ற முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேட்டி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்ற முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேட்டி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, பெரியது கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போக நேரங்களெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போக நேரங்களெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது.
ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறதாக, நம்மை சுமக்கிறதாக, நம்மை தப்புவிக்கிறதாக. நமக்கு விரோதமாய் சத்துரு அநேக திட்டங்களை, தீர்மானங்களை கொண்டு வந்தாலும், சதி திட்டங்களை கொண்டு வந்தாலும், தேவனாஜ கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து சத்துருடைய சூழ்ச்சிகளை அழிக்கும்படியாக, சத்துருடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படியாக, சத்துருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி 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 நன்றி. கொடா கொடை நன்றி. சோத்ரம் சோத்ரம் ஆண்டவர். சோத்ரம். நன்றி நன்றி நன்றி. சோத்ரம் சோத்ரம் சோத்ரிக்கிறோம். சோத்ரம். கிருபை அனுப்பி ஒரு நாள் கர்த்தரை பலப்படுத்தி வாழ வைக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஆண்டுடைய சமூகத்துல 2 ஜெப குறிப்புகளை ஆண்டுடைய சமூகத்துல நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். நேற்றைய தினத்துல ஆபத்துல சிக்கி மருத்துவமனையில் இருக்கிற அருமையான தாய்மார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. முதலாவதாக தாயார் மேரி அம்மா அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், என் ஜனமாகிய குமார்த்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் குமார்த்தி, என் ஜனமாகிய குமார்த்தியின் காயங்களால் நானும் காயப்பட்டேன். காயப்பட்டார்கள், கர்த்தரும் காயப்பட்ட என்று சொல்லுகிறார். அதுதான் தேவன். மார்த்தாள் மரியாள் கண்ணீர் விடுகிற பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே அருமையான தாயார் மேரிமா அவர்களுக்கு தேவனாஜ கர்த்தர் நல்ல ஆரோக்கியங்களை கொடுக்க, மருத்துவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க, நல்ல ஞானத்தினால செயல்பட, நல்ல மருந்து மாத்திரைகளை கொடுத்து எல்லாம் அது சீக்கிரமா எல்லா காயங்கள் ஆற்ற கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க முடியாய் மகள் மீனா குமார் அவர்கள் செபிப்பார்கள். செபிப்போம். పరిశుద్ధుడా, ప్రేమ కలిగిన మా దేవా, మీకు స్తుతులు స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాం. నా దేవా, మహిమ ఘనతకు అర్హుడవైన మా దేవా, మీకు స్తోత్రము. సర్వలోక సృష్టికర్త, మీకు స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాం. నా తండ్రి, నేను పరిశుద్ధులు గనుక మీరును పరిశుద్ధులైండు అని సెలవిచ్చిన మా దేవా, మీకు స్తోత్రములు. నా తండ్రి, గడిచిన మాసమంతియు నా తండ్రి ప్రభా, మిమ్మల్ని మా రెక్కల చాటున కాచి కాపాడినందుకే మీకు స్తుతులు స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాం. నా దేవా, సర్వలోక సృష్టికర్త, వెలుగైన మా దేవా, మీకు వందనాలు. నా తండ్రి, ఇదిగో నేనే దేవుడను, నేను తప్ప వేరొక దేవుడు లేదని సెలవిచ్చిన మాట ప్రకారం నా తండ్రి ప్రభా, మీ అందు మేము నమ్ముచున్నాము. నా తండ్రి ప్రభా, విశ్వసిస్తున్నాము. నా దేవా, మీకు స్తోత్రములు. నా తండ్రి, ఇదిగో మీ అందు రక్షణ కలదు అని మేము నమ్ముచున్నాము. నా దేవా, మీకు స్తోత్రములు. నా తండ్రి, నేనే సత్యము మార్గము జీవమునై ఉన్నానని సెలవిచ్చిన మా తండ్రి, మీకు స్తోత్రములు. నా తండ్రి ప్రభా, సత్యమైన మా దేవా, మీకు స్తోత్రములు. జీవమునై ఉన్న దేవా, మీకు స్తోత్రములు.
స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాం నా తండ్రి. ఎక్కడైతే ఇద్దరు ముగ్గురు కూడి ఉంటారో అక్కడ వారి మధ్యన ఉంటానని సెలవిచ్చిన మా దేవా, ఈ యొక్క సమయం మందు నా తండ్రి ప్రభా మా మధ్యన ఉన్న మా పరిశుద్ధాత్మ దేవా మీకు స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాం నా దేవా. ఇదిగో నా తండ్రి ప్రభా యొక్క దినమున నా తండ్రి ప్రభా నీవు ఇచ్చిన సమయం ఎంతో గొప్పది నా తండ్రి ప్రభా. ఇదిగో కొంతసేపు కనబడి అంతలోనే మాయమైపోయే యొక్క జీవమును నా తండ్రి ప్రభా మాకు ఇచ్చిన తండ్రి ప్రభా ఈ యొక్క కొంత సమయమును నా తండ్రి ప్రభా నీ యొక్క నామాన్ని మహిమపరిచే విధంగా నా తండ్రి ప్రభా మమ్మల్ని ఏర్పరచుకున్నారు. అందును బట్టి మీకు వందనాలు చెల్లించుకుంటున్నాం నా తండ్రి. ఈ యొక్క సమయం అందు నా తండ్రి ప్రభా సంఘస్థుల్లో ఒక భాగమైన ఒక కుటుంబంలో నా తండ్రి ప్రభా మేరమ్మ మీ చేతులకు అప్పగించున్నాం నా తండ్రి. జ్ఞాపకం చేసుకోండి నా తండ్రి. ఆపత్కాలమందు నాకు మొరపెట్టుము, నేను మీకు ప్రత్యుత్తరం ఇస్తానని సెలవిచ్చిన మా దేవా మీకు స్తోత్రములు నా తండ్రి. ఇదిగో గాయపరచువాడును నేనే, స్వస్థపరచువాడును నేనే అని సెలవిచ్చిన మా దేవా మీకు స్తోత్రములు నా తండ్రి. జ్ఞాపకం చేసుకోండి నా తండ్రి ప్రభా. ఇదిగో ప్రతి ఒక్క అస్వస్థతను కూడా నా తండ్రి ప్రభా స్వస్థపరచువాడుగా ఉన్నవ నా దేవా మీకు స్తోత్రములు నా తండ్రి. ఇదిగో చూచుచున్న మా దేవా మీకు స్తోత్రములు నా రాజా. ఇదిగో నీవే స్వస్థపరచువాడు అని మేము నమ్ముచున్నాము నా తండ్రి. వైద్యులకు పరమ వైద్యుడు అయిన మా దేవా మీకు స్తోత్రములు చెల్లించుకుంటున్నాము నా తండ్రి. జ్ఞాపకం చేసుకోండి నా తండ్రి ప్రభా. ఇదిగో వీలైనంత త్వరగా నా తండ్రి ప్రభా యొక్క శరీరంలో ఉన్న ప్రతి ఒక్క అస్వస్థత నా తండ్రి ప్రభా జ్ఞాపకం చేసుకోండి నా తండ్రి ప్రభా. పరిపూర్ణత స్వస్థత దయచేయమని ప్రార్థిస్తున్నాం నా దేవా. ఇదిగో సహాయం చేయవాడు నీవే నా తండ్రి. లోకమంతియు వెతికినను నా తండ్రి ప్రభా, ఎక్కడ సహాయం దొరుకునని వెతుకుచున్నను నా తండ్రి ప్రభా. నీ ద్వారా వచ్చే సహాయం నా తండ్రి ప్రభా శాశ్వతమైనది నా తండ్రి ప్రభా, ఎడబాయలేనిది నా తండ్రి ప్రభా. ఆ యొక్క కుటుంబంను జ్ఞాపకం చేసుకోండి నా తండ్రి ప్రభా. పరిపూర్ణత స్వస్థత దయచేసి నా తండ్రి ఆ యొక్క కుటుంబంని మీ చేతులకు అప్పగించుకుంటున్నాం నా తండ్రి ప్రభా. ఇదిగో పరిపూర్ణత స్వస్థత రాజ్య మరొక ఆదివారం లోపల నా తండ్రి ప్రభా విశ్రాంతి దినమందు నా తండ్రి ప్రభా నీ యొక్క నామాన్ని మహిమపరిచే విధంగా ఘనపరిచే విధంగా నా తండ్రి ప్రభా ఇక్కడ వచ్చి నిలబడుటకు మీ యొక్క కృపను దయచేయమని ప్రార్థిస్తున్నాం నా దేవా. కావలసిన ప్రతి ఒక్క సహాయంలో దయచేయండి నా తండ్రి ప్రభా. ఆర్థిక సహాయంలో దయచేయండి నా దేవా. ఇదిగో నాకు మొరపెట్టుమని సెలవిచ్చినావు నా తండ్రి ప్రభా. కావలసిన ప్రతి ఒక్క అవసరతను ఆ కుటుంబంకు దయచేయమని సమస్త మహిమ ఘనత ప్రభావాలు మీకే చెల్లించుకుంటూ పరిపూర్ణ స్వస్థత నొంది నా తండ్రి ప్రభా నీకు సాక్షిగా నిలబట్టుకు మీకు కృపను దయచేయమని రానైన నజరైన యేసుక్రీస్తు నామములో ప్రార్థించి పొందుకొని నామ పరమ తండ్రి ஆமென். கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு அருமையான தாயார் மேரிமா அவர்களுக்கு கத்த நல்ல ஆரோக்கியங்களை கொடுக்க போகிறபடினால் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக அன்புக்குரிய தாயார் சகுந்தலா அக்கா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்களும் கண்ணில பாதிப்புன்னு சொல்லி கவலையோடு இருந்தோம். ஆனால் கத்தர் இந்த பாதிப்பெல்லாம் மாற்றி கையில சிறு காயத்தை கொடுத்திருக்கிறார். கை பேச்சல் இருக்குது. அதை அதிசீக்கிரமாய் கூடுபடியாய் கத்தர் இரக்கத்தை காண்பிக்க மருத்துவர்களோடு பேசி நல்ல முறையில் சிகிச்சை பெற்று முன் போல நல்ல பலனை கத்தர் கட்டளிட்டு வழிநடத்த அன்புக்குரிய சகோதரி சர்லா சம்பத் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேலை ஆராதனைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா 1-3 பேர் கூடிய நாமத்தை துதிக்கும் போது அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, அப்பா நாங்கள் 1-3 பேர் அல்ல ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் கூடியிருக்கிற ராஜா. எங்கள் மத்தியில் கடந்த ஒரு மணி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற கத்தாவே, ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா எங்கெல்லாம் உடைய ஆலயங்கள் நடந்து கொடுக்கிற கத்தாவே, அங்கெல்லாம் உடைய பிரசன்ன கடந்த ஒரு முறை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற கத்தாவே, ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா, ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா நாளில் இருப்பது நிர்மூலமாகாத உங்க கிருபை ராஜா, ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் ராஜா கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன் முக்கூடாண்டு ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளில ராஜா கொடுத்த குறிப்பாக நாங்கள் வருகிற கத்தாவே. அப்பா சக மகாக நாங்கள் செப்பிக்கிற கத்தாவே, மகளை தொடுங்க ராஜா, ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே பெரிய ஆபத்தில் இருந்து கத்தாவே நீர் காப்பாற்றி கத்தாவே. ஒரு சிறிய காயத்தோடு மகளை வீடு வந்து சேர்த்தீரே முக்கூடாண்டு ஸ்தோத்திர கத்தாவே, ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா எங்களால் ஒன்றுமில்லை ராஜா, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் கத்தாவே. ஆண்டவரே நாள் கந்தையும் குப்பையும் தூசமாய் இருக்கிற ராஜா, ஸ்தோத்திர கத்தாவே. இன்னும் இம்மட்டுமாய் நீர் மகளை நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறே போட ஆண்டவரே, ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே அந்த கையில் இருக்க ஆண்டவரே பிராக்சரை நீர் ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி கத்தாவே. ஆண்டவரே கையில் இருக்கிற காயத்தை நீர் ஆற்றுங்க ராஜா, ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா மேரி அம்மக்கா கூட ஜெபிக்கிற கத்தாவே,
கத்தாவே மகளை நீர் தொடுங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே மகள் படுகிற வேதனை நீர் அறிவீர் கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே நேற்று ஆண்டவரே ஆபரேஷன் நல்லபடியா செய்து முடிக்கிறேன் முக்கடான கொடி. ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே எல்லா தேவையிலையும் நீ சந்திங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் வீடு திரும்ப நெருக்கருவ செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே அப்பா நீரே பொறுப்பேடு வழிநடத்துக்குள்ள ராஜா. எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீ சந்திங்க ராஜா. அப்பா இங்க ஆண்டவரே பெருசா குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிற கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீ சந்திங்க ராஜா. ஆண்டவரே ஆட்களை குறைவு ராஜா, அதிகமான ஆட்களை நிரம்பி வழியத்தக்க நெருக்கருவ செய்ய ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ள வழிநடத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நிச்சயமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நல்ல ஆரோக்கியங்களை அதிசீக்கிரமாய் கொடுக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இதுவரையில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம். நம் ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராய் நாம் செலுத்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை பதில் கொடுத்து அது சீக்கிரமாய் சிதறி கிடக்கிற ஆடுகளை கர்த்தர் மீண்டும் நம்முடைய மந்தைக்குள் கூட்டி சேர்ப்பாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் அதன் காலத்தில் நீர் செய்கிற தேவன். இப்பொழுதும் வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையை அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் உயிர்ப்பிக்கிற வல்லமை நிறைவாய் உண்டு. அந்த வார்த்தை அனுப்பி கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் பேச நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். 1 நாளாகமம் பக்கம் 542வது பக்கம், 542வது பக்கம். 1 நாளாகமம் 29:17 வசனம் நான் வாசிக்கிறேன். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்துல ராத்திரி நேரத்துல இந்த துக்கத்தோடு தான் ஆண்டுடைய சமூகத்துல நான் காத்திருந்தேன். அருமையாக நேர்த்தியாக உபவாச கூட்டத்தை நடத்தி உடைய பிள்ளைகள் ஆராதித்து ஜெபித்து அவர்கள் தங்களுடைய உலக காரியங்கள் போகிற பொழுது திடீரென்று இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. ஏன் ஆண்டவர் அதை அனுபவித்தீர்? அது வருவதற்கு உமக்கு தெரியும் அல்லவா? அதை தப்புவிக்க நீர் முடியும் அல்லவா? ஏன் தப்புவிக்காமல் போனேர்? என் மந்தைகள் இப்படி சிதறடிக்கப்பட்டது. பிள்ளைகள் அங்கங்க வேதனையோடு அங்கங்க எல்லாரும் சுற்றி திரிவதை பார்த்து நான் அங்கலாய்த்தேன். ஒரு பக்கம் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிள்ளைகள் தவிக்கிற தவிப்புகளை பார்த்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து. அப்ப மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் சோதிக்கிறவராயிருக்கிறார்.
அவர் இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த உபத்திரம் வருகிற நாட்களிலே, வேதனைப்படுகிற நாட்களிலே ஒருவேளை அந்த இருதயம் பின்வாங்கி போய்விடுகிறதா, அல்லது விட்டு விலகி போகிறதா, அல்லது பேதுருவை போல மறுதலித்து பின்மாற்றம் அடைகிறார்களா என்று சொல்லிதான் ஆண்டவர் சில நேரங்களிலே மனுஷனுக்கு சோதனையை அனுமதிக்கிறார். ஆபிரகாமை பார்த்து 25 வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளையை அவர் தகன பலியிடும் சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடந்து போனான். ஆண்டவருக்கு தகன பலியிடுவதற்கு, அந்த பிள்ளையை கொன்று விடுவதற்கு, பலியாக செலுத்துவதற்கு. ஆனால் மனிதர்களாகிய நீயும் நானும் ஒருவேளை ஏசப்பாவே வந்து நின்று நமக்கு முன்பாக நின்று உன் பிள்ளை எனக்கு தகன பலினா நாம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள அந்த விருப்பம் நமக்கு வராது. ஐயோ, என் பிள்ளைய நான் எப்படி கொல்லுவேன், நீ ஒன்மனை கொன்று, நான் முடியாது என்ற ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அந்த இருதயத்தில் சோதிக்கிற பொழுது அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? அது தேவனை நம்புகிற இருதயமாய் இருக்கிறதா? தேவனை பற்றி கொள்ளுகிற இருதயமாய் இருக்கிறதா? ஒரு சின்ன பிரச்சனையை விடு வருகிற பொழுது அந்த பிரச்சனையில் இருந்து என் ஜனங்கள் எப்படி தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் சோதிக்கிறவராய் இருக்கிறாராம். அதை சோதித்து 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 அந்த இருதயம் கர்த்தருக்கு நேராய் இருக்கிற பொழுது அந்த உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த உத்தமத்தை பார்த்து, அந்த இருதயம் கர்த்தருக்கு நேராய் இருப்பதை பார்த்து, அந்த இருதயம் கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்கிறதா இருக்கிறதை பார்த்து, அல்லது ஆண்டவரை துதிக்கிற இருதயமாய் இருக்கிறதை பார்த்து, ஆண்டவரை முழுதுமாய் பற்றி கொள்ளுகிற இருதயமாய் பார்த்து, அந்த இருதயத்தை சோதித்து ஆண்டவர் அந்த உத்தமத்தை அறிந்து அதில ஆண்டவர் பிரியப்படுகிறாராம். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஏன் ஆண்டவர் இந்த சோதனைகளை நமக்கு அனுபவிக்கிறாராம்? உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. திவ்ய உபதேச கண்டம் 13:3. అతడు నీతో చెప్పిన సూచక క్రియ గాని మహత్కార్యం గాని సంభవించునను ఆ ప్రవక్త మాటలను కలలు కలవాడి మాటలను వినకూడదు. ఏలయనగా మీరు మీ దేవుడైన యెహోవాను మీ పూర్ణ హృదయముతోనూ మీ పూర్ణ ఆత్మతోనూ ప్రేమించుచున్నారో లేదో తెలుసుకొనుటకు మీ దేవుడైన యెహోవా మిమ్మును పరీక్షించుచున్నాడు. ஆமென். தமிழ் வாசிடா. அந்த தீர்க்கதரிசி இருப்பீர்களாக. கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி போகிறார். இதுல வேதம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு. அப்ப கர்த்தர் ஏன் அந்த சோதனையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பிரச்சனை மத்தியில என் ஜனங்க, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய கற்பக்கனிகளாகிய இவங்க என்னுடைய வார்த்தையில் அன்பு கூறுகிறார்களோ இல்லையோ, அல்லது என்னை விட்டு விலகி போகிறார்களோ அல்லது தூஷிக்கிறார்களோ, என்னை நெருக்கப்படுகிற காரியங்களை பேசுகிறார்களோ அல்லது உதாசீனப்படுத்துகிறார்களோ என்று சோதிக்கும்படியாகத்தான் சில காரியங்களை மனுஷருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்.
அப்போ உங்களை சோதிக்கிறார். ஒரு பிள்ளை, படிக்கின்ற பிள்ளை வருடம் முழுவதும் அது எப்படி படிக்கிறது, நன்றா படிச்சுதா இல்லையா, நன்றா எழுதிச்சா இல்லையா, ஹோம்ஒர்க் செய்துச்சா இல்லை, எல்லாவற்றையும் அந்த எக்ஸாம்ல தான் கணக்கிடுறாங்க. அருமையான டீச்சருங்க அந்த எக்ஸாம் பார்த்துதான் இந்த பிள்ளை நல்லா படிக்குதா இல்லையா என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளைக்கு மார்க் போடுவாங்க. அந்த பிள்ளை எந்த தகுதி இருக்கிறது என்று அறிந்து கொள்வாங்க. ஆவி அந்த பிள்ளை படிப்பில வளர்ச்சி அடைகிறதா என்பதை அறிந்திருப்பாங்க. அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுது, நெருக்கங்கள் வருகிற பொழுது, உபத்திரவங்கள் வருகிற பொழுது நாம் தடுமாறுகிறோமா அல்லது மறுதலித்து பின்வாங்கி போகிறோமா அல்லது தேவனை அவிசுவாசமாய் தோமா செய்து போல செய்கிறோமா என்று சொல்லி சிலரை சோதிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகழாமல் போதுங்க. ஏதோ புதுமை என்று திகழாமல், இது எல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள். அதுதான் யோபு சொல்றாரு. யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறித்த காலங்கள் உண்டல்லவோ. அப்போ போராடுவதற்கு பல விதமான போராட்டம், வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம், சரீரத்துக்குரிய போராட்டம், பிசாசனுடைய போராட்டம். ஒவ்வொரு போராட்டங்களில நாம் ஜெயிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டத்தில நம்முடைய விசுவாசத்தை தேவன் மீது வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் யோபு சொல்கிறார், பூமியில போராடுவதற்கு மனுஷனுக்கு குறித்த காலங்கள் உண்டல்லவோ. அதே 14ஆம் அதிகாரம் 1 கூட வாசிக்கலாம். யோபு 14:1. யோபு 14:1. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாயினால் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாயிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு மனுஷர், பூமியில பிறந்த மனுஷர் தான் நாம. கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், கர்த்தரோடு ஜீவித்தாலும், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை நடந்தாலும் நாம் மனுஷர்களாயிருக்கிறபடினால இஸ்ரவேலில் பிறந்த மனுஷன் வாயினால் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாயிருக்கிறது என்று யோபு எழுதுகிறார். அவருடைய சஞ்சலத்தை போல எந்த மனுஷன் இந்த உலகத்துல சஞ்சலத்தை அனுபவிக்கல. அவர் துக்கப்பட்டது போல எந்த மனுஷனும் துக்கத்தை அனுபவிக்கல. ஆனால் அவர் எழுதுகிறார், மனுஷன் வாயினால் குறுகினார் இருந்தாலும் அந்த குறுகின வாய்நாளில சஞ்சலம் மிகுதியாயிருக்கிறது என்று எழுதுகிறார். அதே 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 14 கடைசி வசனம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்துமா அவனில் இருக்கும் அளவும் அதற்கு துக்கமும் இருக்கும். அந்த மாம்சத்துக்கும் அந்த ஆத்துமாக்கும் அந்த நோவும் இருக்கும், அந்த துக்கமும் இருக்கும். இது எல்லாம் உலகத்தில் சர்வ சாதாரணமா எல்லா மனுஷருக்கு நடக்கக்கூடிய காரியங்கள். அதிலும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த இரக்கம்தான் ஒரு பெரிய இரக்கம். அது நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் இரக்கம். என் அன்புக்குரிய தேவஜனமே, அப்படி என்றால் பேதுரு எழுதுகிறார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகழாமல். இது புதுசு, இந்த வாழ்க்கையில நாம் நம்பப்படாத காரியம். இது ஒருவேளை புதுசான ஒரு புதிய விதமான ஒரு ஆபத்து தான்.
யோசிச்சு பாருங்க, அவன் லெப்ட்ல போக வேண்டிய மனுஷன் ரைட்ல வந்து ரைட்ல உக்காந்து அடிச்சுட்டு போனான்னா அது எப்படி, ஏன் இப்படி வந்தான்? நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய சிந்தனை. ஆனால் இவைகள் எல்லாம் சத்துரு சதி திட்டங்களை கொண்டு வருகிற காரியங்கள். அதுதான் சங்கீதம் தாவீது சொல்றாரு, அவன் என்னிடத்தில் 14, அவன் என்னிடத்தில் சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒருவேளை ஆண்டவர் மறந்திருந்தால், இமைப்பொழுது நம்மை மறந்திருந்தால் பெரிய கஷ்டம் வந்திருக்கும். ஒருவேளை ஆராதனை நடத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இரக்கத்தை காண்பித்தார், கர்த்தரோ கிருபை காண்பித்தார். அந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்புவித்து ஒரு சிறிய காயங்களோடு அவர்கள் உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக இன்னும் ஜீவிக்கணும் என்ற ஒரு மாபெரும் அந்த எண்ணத்தோடு வாஞ்சியோடு தான் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. శోధన తప్ప మరి ఏమీ మీకు సంభవింపలేదు. దేవుడు నమ్మదగిన వాడు. ఎక్కువ శోధిత படனே அடோடு. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு எந்த சோதனை வர வேண்டும் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த சோதனைக்கு மிஞ்சி எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவருடைய சோதனைக்கு மிஞ்சி சோதிக்கிற தேவன் அவர் அல்ல என்று சொல்லுகிறார். அந்த சோதனையோடு கூட தாங்கிக் கொள்ளும்படியாக, அதுதான் தேவனாய் கர்த்தர் செய்கிற ஒரு மாபெரும் கிருபை. அந்த சோதனையோடு கூட தாங்கிக் கொள்ளும்படியாக, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். பெரிய சோதனை, அந்த சோதனையிலிருந்து ஒரு மனுஷன் எப்படி தப்பிக்கணும் அவரே அதுக்கு வழி காட்டுகிறார். அவரே காயம் கட்டுகிறார், காயங்களை அடிக்கிறார், அவரே காயங்களை ஆற்றுகிறார் என்று யோவேல்ல வாசிக்கிறோம். யோவேல்ல மீகாவில ஏதோ ஞாபகம் இல்லை, ஓசியா புஸ்தகம் 4:3-4 நினைக்கிறேன். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, காயம் கட்டுகிறவர் அவரே, காயம் ஆற்றுகிறவர் அவரே. அப்படி என்றால் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவரும் அவரே. அந்த போக்கை தான் கர்த்தர் நாளில் நமக்கு செய்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் செய்கிறாராம். அவர் அந்த சோதனைப்பட்டு பல பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த துன்பத்தெல்லாம் அவர் அனுபவிச்சாரு எனக்காக உனக்காக. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுடைய அந்த மன ரம்மியம் என்னன்னு சொன்னா இதுதான், அவருடைய இரக்கம் என்னன்னு சொன்னா இதுதான். சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், நல்ல தேவனாயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து அந்த விசுவாச பாதையில நடத்தணும். இன்னொரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1:12. యాకోబు 1:12. శోధన సహించేవాడు ధన్యుడు. శోధన సహించేవాడు ధన్యుడు. శోధన సహించిన మనుషులు భాగ్యవాన్.
நம்ம யோசிக்கிறோம், இந்த சோதனை நம்மளுக்கு வந்துச்சு, இந்த நெருக்கம் வச்சு, எனக்கு வியாதி வந்துச்சு, என் வாலிப பருவத்தில் நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டேனே. அங்கிருந்து கடந்து வந்தாதான், அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வந்தாதான் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி என்னன்னு தெரியும், ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும், கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு என்ன நமக்கு புரியும். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கூட வேதனைப்பட்டோம் தம்பி ராபினை குறித்து. இந்த வாலிப பருவத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட வியாதிய மகனுக்கு கொடுத்துறாரு, அந்த பாதிப்பு வந்தது. ஏன் கேள்வி கேட்டோம், கேள்விக்கு நமக்கு பதில் வரல. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த சோதனையை தப்பித்து ஒரு பாக்கியவானாய் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபையில வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள சாட்சியாக. அதே போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களில அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று படிட தெலுங்கு பெற்ற ప్రభుత్వాన్ని ప్రేమించిన వారికి வாக்தானம் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குத்தத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த சோதனை சகிக்கிற மனுஷனுக்கெல்லாம் ஒரு வாக்குத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கு, ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஜீவக்கிரீடம் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இது சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. அவன் ஒத்தனென்று விலங்க அவனை சோதிக்கிறார். சோதித்து 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 உத்தமனாக விளங்கின பிறகு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு என்ன? ஒரு மாபெரும் ஜீவக்கிரீடம், ஒரு மாபெரும் ஜீவக்கிரீடம். அந்த ஜீவக்கிரீடத்தை தேவன் உன் தலை மீது வச்சிட்டு இருக்கிறாரு. அது இந்த ஒரு நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போனாதான் அந்த ஜீவக்கிரீடத்தின் மகிமையை நீ பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு போனாதான் அந்த ஜீவக்கிரீடம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன ஜீவக்கிரீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மனுஷ கண்களால அதை யோசிக்கவோ சிந்திக்கவோ ஆராய்ச்சி செய்வோ நம்மளால் முடியாது. தேவன் சொன்னதுதான். அவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்கிறவரும் அல்ல. அப்படி என்றால் அன்புக்குரிய தேவ ஜனமே, மனுஷருடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் குறித்தோ, வேதனைகள் குறித்தோ, அங்கலாய்ப்புகள் குறித்தோ, வியாதிகளை குறித்தோ நீ நானும் சோர்ந்து போகாமல் ஆவியில பலன்பட, ஆத்மாவில பலன்பட, நம்பிக்கையில இன்னும் முன்னென்று செல்ல, இயேசுவின் அடிச்சூடுகளை முன்னென்று நடத்த கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுப்பதற்காகத்தான் நம்மை சோதிக்கிறார். அந்த சோதனையிலும் நாம் உத்தமர்களாக விளங்குற பொழுது கர்த்தர் நம் மீது பிரியப்படுகிறார், நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைக்கிறார். அதுதான் இந்த நாளில் தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு நாம் நடந்து கொள்வோம், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் 284வது கீர்த்தனை, ஐயரே நீர் தங்கும் என்னிடம் ஐயரே நீர் தங்கும் என்ற பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் கர்த்தருக்கு கொடுப்போம். ஐயரே நீர் தங்கும் என்னிடம் ஐயரே நீர் தங்கும், ஐயரே நீர் தங்கும் என்னிடம் ஐயரே நீர் தங்கும், இப்போதே ஐயா பாவையை
என்னிடம் மையனை தாரோ ஐயரை நீதாரம் என்னிடம் ஐயரை நீதாரம் அன்புக்குரியவர்களே, திருச்சபையினுடைய விளம்பரங்களை அண்ணன் அவர்கள் வாசித்து ஜெபித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் விளம்பரங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நடக்க முடியாத ஒரு காரியம் நம்ம சமூகத்திலே நடந்தது. ஆனாலும் தேவன் அபரிதமாக சிறிய காயத்தோடு அவர்களை காப்பாற்றியிருக்கிறார். அதற்காக நாம் இந்த இடத்திலே தேவனுக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் அவரோடு இருந்து தேவைகளை சந்தித்து நல்ல பூரண சுகத்தை கொடுத்து நம்ம மந்தையிலே திருப்பி கொண்டு வந்து சேர்க்க நாம் அனுதினமும் அவருடைய சொந்த இரவிலே ஜெபிக்கும் போது, பகலிலே ஜெபிக்கும் போது, குடும்பத்தில் ஜெபிக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் பாதுகாத்து கொள்வாராக. இந்த வாரம் முழுதும் திருமண நாளை காண்கின்ற, பிறந்த நாளை காண்கின்றவர்கள் இருந்தால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். சூத்திரம். அடுத்தபடியாக இங்கே தேவனுக்கு காணிக்கை செலுத்தவர்களை நாம் வாசிக்கோப்போம். சுப்ரியா, ரோபன் சுதா அவருடைய பிள்ளை சுப்ரியா. ஏதோ அந்த பிள்ளை பிரைவேட்டில் ஏதோ வேலை கிடைத்து சும்மா எப்படி இருப்பதுன்னு சொல்லி வேலை செய்து அதில் வந்த காணிக்கை இங்கே 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டு பெங்களூரில் என்ட்ரி வந்திருக்கிறது. அதான் அந்த வேலைக்கு வந்து சேரும்போது சேருங்கள் என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கிறது. அங்கே கடந்து செல்கிறேன், அதற்காக ஜெபிங்க என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்கணும், அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கென்று கொடுத்த சுப்ரியா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவராக. தேவனுக்கு 1000 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. லில்லியக்கா அவங்க வந்து வாஞ்சே நம் மந்திலே அடிபட்டு இருக்கிற அவர்களுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவர் நல்லபடியாக வந்து பாதுகாத்து கொள்ளும்படி தேவனுக்கு 100 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வாஞ்சியையும் ஆண்டவர் கேட்டு அந்த காணிக்கையை அங்கீகரித்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து காப்பாராக. சந்தோஷ் ஊழியர் அவர்கள் தேவனுக்கென்று 200 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. ஆல்பர்ட் பிரியா அவர்கள் தேவனுக்கென்று 500 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் அவருடைய எண்ணத்தை நோக்கி, அவருடைய இருதயத்தின் சிந்தனையை நோக்கி அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பொழிந்து காப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறுதியாக வந்திருக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவரை பாடல் மூலமாக பாடினோம், தேவன் மூலமாக நாம் தியானித்தோம், துதியின் மூலமாக அவருக்கு நன்றி செலுத்தினோம். தேவ வார்த்தை நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானித்து அது எதற்கு நமக்கென்று கொடுத்த வார்த்தையா இல்லை அசட்ட பண்ணக்கூடிய வார்த்தையா என்று நினைத்து, நமக்கென்று கொடுத்த வார்த்தை என்று நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதன்படி நான் நடக்கும்போது பெரிய ஆபத்தில் இருந்தோம், பெரிய கஷ்டங்கள் இருந்தோம்,
எல்லா பாதுகாப்பு என் தேவன் பரத்திலிருந்து கொடுத்து உன்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அனுதினமும் பெதஸ்தா வனாந்தர பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, துயரங்கள் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, பல பாடுகள் வரக்கூடாது. என் தேவனிடம் நாங்கள் பெற்ற கேட்ட கெஞ்சது இதுதானா? இன்றைக்கு உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே மந்தைகள் இல்லாமல் சிதறி போனது. இயேசுவே இன்றைக்கு துதிக்க கூட முடியாமல் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார்களே, நீ கொஞ்சம் கருணை காட்டியிருந்தால் இன்றைக்கு உம்முடைய ஜனம் இந்த இடத்திலே நிறைந்து மகிமைப்படுத்திருக்குமே. எங்களுக்கு ஏன் இந்த சோதனை ஆண்டவரே? எங்களை காக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோமே, எங்களை அரவணைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோமே, எங்களை பாதுகாப்பும்படி நாங்கள் மன்றாடுகிறோமே. எங்களை கருணை காட்டக்கூடாதா ஆண்டவரே? கொஞ்சம் தயவு காட்டக்கூடாதாப்பா? எத்தனை அந்த குடும்பங்கள்ல எவ்வளவு வேதனைப்படுகிறாங்க. என் குடும்பத்துக்கு ஏன் இந்த சோதனை என்று கண்ணீர் வடிக்கிறாங்க. என் தாயாருக்கு ஏன் இந்த வேதனை என்று துயரப்படுகிறாங்க. கஷ்டத்திலையும் கடத்திலையும் கடத்திலையும் கத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்கள் இயேசுவே கடன் வாங்கிதானே அங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டணும் சுவாமி. எங்க கடன் வாங்கி கட்டி அவர்களை ஆண்டவரே இது நினைக்கும் போது நினைக்கும் போது நினைக்கும் போது வேதனை 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 கண்ணீர் இயேசுவே. கொஞ்சம் பாதுகாத்திருந்தால் இவ்வளவு ஒரு சோதனை வந்திருக்காதே ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே ஒரு கிருபை அவர்களுக்கு இறங்கணும். டாக்டர் மனதில் இறங்கணும். அங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. அங்க கட்ட வேண்டிய பணங்களுக்காக உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கடங்கார வாழ்க்கை, கடங்கார ஜீவியம், கடங்கார நிலைமை என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. உன் கிருபை அவர்களை காக்கட்டும். தேவைகளை சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ வல்லமை எப்பொழுதே அவர்களை தொடும்படி நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை அவர்கள் கரம் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உன் மகிமையினால் அவர்களை பாதுகாக்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கு சிறு மந்தையாக இருந்தாலும் உங்க பாதத்திலே நாங்கள் மகிழ்ந்து துதித்து கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இந்த அடியார்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி நான் செபிக்கிறேன். எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு சென்று தேவனை துதித்தேன், அவருக்கு நன்றி சொல்லினேன் என்று வந்திருக்கிற உள்ளங்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதுவரையிலும் துதித்தோம், இதுவரையிலும் பாடினோம், இதுவரையிலும் மகிமைப்படுத்தினோம். இன்றைக்கு கடைசியாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு இக்கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பா. எங்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாத்து கொடுப்பா. எங்களுக்கு தரித்திரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பா. எல்லா கண்ணீரை நீ துடைங்கப்பான்னு நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தலே ஒழிய எங்களால வாழ முடியாது இந்த உலகத்திலே. நீர் பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க முடியாது. உன் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. உன் தயவு இல்லாமல் நாங்கள் நிலைக்க முடியாது. நீ மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே மனிதர்கள் மனிதனை உயிரோட வீழ்கிடுவாங்கப்பா. தாயை போல சேர்த்துகிறீர், தந்தை போல ஆற்றுகிறீர், தோல் மீது சுமக்கிறீர். உம்மை போல தெய்வம் யாரு ஆண்டவரே? இந்த உலகத்திலே எங்களுக்கு யாரு இல்லப்பா. உன்னன்றி நாங்க வந்தோம் இயேசுவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்கிறீரே, நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம்? எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தீரே, உனக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம்? எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்ய போகிறீரே, அதற்காக நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் ஏறெடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மகன் ராபினை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உன் கிருபை தொடட்டும், கிருபை தொடட்டும், வல்லமை தொடட்டும்,
என்ன இக்கிட்டு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அதிலிருந்து நீக்கும்படி நான் சொல்கிறேன். சந்தோஷ ஊழியரை நினைக்கும்படி நான் சொல்கிறேன். அவர் ஊழியத்தை பலப்படுத்தும்படி நான் சொல்கிறேன். அவர் குடும்பத்தை காக்கும்படி நான் சொல்கிறேன். தரித்திரங்களை மீட்கும்படி நான் நம்புகிறேன். ஆண்டவரே, மக்கள் தாமஸை நினைக்கும்படி நான் சொல்கிறேன். அவளோடு ஆண்டவர் ஆட்டோவிலே வந்து இந்த தேவனை இங்கே மகிமைப்படுத்த வந்திருக்கிற மகனை என் இயேசுவின் நாமத்தினாலே காக்கும்படி நான் சொல்கிறேன். வாகனம் ஓட்டும்போது உன் தோதர்களை வைத்து காக்கும்படி நான் சொல்கிறேன். அப்பா, வறுமையில் இருக்கிற குடும்பத்துக்கு அது மூலமாக ஆசீர்வாதங்களை நீ பொழியும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ காத்துக்கொள்ளுங்கப்பா. வந்தவர்கள் பெருமையாய் போகாதபடி நீ காத்துக்கொள்ள. காணிக்கை கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்ன வார்த்தையினால் அவர்கள் காணிக்கை உனக்கு அர்ப்பணித்தார்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி, அந்த காணிக்கையினால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நோக்கங்களை நீ நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்னையமைக்கமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான வாழ்வோடும் நாம் அனைவரோடும் மிக சிறப்பாக பலவீனப்பட்டிருக்கிற அன்புக்குரிய மேரேக்கா அவர்களோடும் சகுந்தலக்கா அவர்களோடும் மகள் சுப்ரியா அவருடைய எதிர்கால நன்மையோடும் திட்டங்களோடும் ஆசீர்வாதத்தோடும் வேலை வாய்ப்புகளோடும் எல்லாருடைய எதிர்கால நன்மைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.